மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 2 முழுக்க முழுக்க தன் வீட்டிலேயே நேரத்தை கழித்து கொண்டிருந்தாள் மீரா. இவள் வீட்டருகில் இருக்கும் குழந்தைகள் மட்டும் தற்சமயம் இவளிடம் வந்து படித்து கொண்டிருந்தனர். பாடம் சம்பந்தமாக மட்டுமே இவளுடைய பேச்சு இருக்காது. பொதுவான விஷயங்கள் அனைத்துமே கூறுவாள். சிறு சிறு உதாரணங்களை கொண்டு குட்டி குட்டி கதைகளாக பாடங்களை கவனிக்கச் செய்வாள். வினாடி வினா போல அவ்வப்போது சரித்திரத்தில் நடந்த ஒவ்வொன்றையுமே மேற்கோள் காட்டி கூறுவாள். இப்படியாக நாட்கள் இவளை பொறுத்த வரையிலும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. 10 நாட்கள் தாண்டியும் மழை நின்றிருக்கவில்லை. மேலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்போ சற்று அதிகமாகவே மழை பொழிய ஆரம்பித்திருந்தது. காட்டாற்று வெள்ளம் அங்கங்கே நிறைய இடங்களில் வந்திருக்க இவளது வீட்டிற்கு அருகே இருந்த நிறைய வீடுகளில் நீர் புகுந்திருந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவருமே அழைத்து கொண்டு வந்திருந்தாள் மீரா. நிறைய பேரை மீரா அங்கிருந்த சர்ச்சில் ஃபாதரிடம் அனுமதி வாங்கி தங்க வைத்திருந்தாள். தங்க வைத்தால் மட்டும் போதாது, சரியான நேரத்திற்கு உணவு கொடுக்க வேண்டுமே. அப்போது என்ன செய்வது என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தான் தேவாவின் ஞாபகம் வந்தது. ஏற்கனவே நிறைய முறை கேட்டிருக்கிறான். ஆனால் ஒரு முறை கூட இவள் உதவி என்று அவனிடம் கேட்டது இல்லை. இப்போது கேட்டால் என்ன என்று தோன்ற அவனது ஃபோனுக்கு அழைப்பு விடுத்திருந்தாள். மழை நேரம் என்பதினால் அந்த பகுதியில் டவர் கூட அவ்வப்போது வந்து வந்து சென்று கொண்டிருந்தது. நிறைய வேண்டுதலோடு தான் அழைப்பு விடுத்திருந்தாள். ஆனால் ஏதோ ஒரு நல்ல நேரம் ஃபோனை உடனே எடுத்திருந்தான். சொல்லுங்க மீரா, நிஜமாவே உங்களோட ஃபோனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய முறை என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க, ஏதாவது உதவி வேணுமா, என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இன்றைக்கு தான் உங்களுக்கு தோணுச்சா? தேவா சார், சொல்லுங்க மீரா. நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு தர காத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே, நான் இருக்கிற பக்கத்தில் நிறைய வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்துடுச்சு. அவங்களால வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் எல்லோரையுமே அழைச்சிட்டு வந்து சர்ச்சில் தங்க வச்சிருக்கிறேன். தங்க வச்ச மட்டும் போதாதே, அடிப்படையாக முக்கியமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு சரியான நேரத்துக்கு 3 வேளை சாப்பாடு நம்ம தானே கொடுக்கணும். உங்ககிட்ட பெரிய உதவி எதுவும் கேட்கல. இங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்லி யார்கிட்டையாவது உதவி கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? இன்றைக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. சர்ச்சு ஃபாதர் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாருக்கும் உணவு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா எப்படி சாப்பாடு கொடுக்கறது? அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்கள் ஊரை சேர்ந்தவங்க மீரா. இங்கே ஒரு பிரச்சனைன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் ஊரை சேர்ந்தவங்க மீரா. இங்கே ஒரு பிரச்சனைன்னா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே கொஞ்சம் பேரை எங்கள் எஸ்டேட்டில் தங்க வச்சுருக்குறோம். நீங்கள் இருக்கிற பக்கத்தில் நடந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது. விடாமல் மழை பெய்கிறது இல்லையா? நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் வரவே இல்லை. அதனால தான் அங்கே நடந்தது எதுவும் எனக்கு தெரியல. அரிசி சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வரேன் மீரா. அங்கே வந்த பிறகு பார்க்குறேன். மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா தயங்காமல் நீங்கள் கேட்கலாம். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய தயாராக இருக்கிறேன். தேங்க்ஸ் தேவா சார். உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சொன்னது போலவே 1 மணி நேரத்தில் தேவையான பொருட்கள் எல்லாவற்றையுமே எடுத்து வந்திருந்தான் தேவா. அங்கு கிட்டத்தட்ட 30 பேருக்கும் மேற்பட்டவர்களை தங்க வைத்திருந்தனர். ஃபாதரை பார்த்துவிட்டு வந்தவன் மளமளவென அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தான். அங்கிருந்தவர்களை அழைத்து அடுத்த வேளை உணவு தயாரிப்பதற்காக ஏற்பாட்டை செய்தான். கூடவே அவர்களுக்கு என்னென்ன வேலை என கேட்டு அதற்கு மாற்று ஏற்பாடு செய்தான். கூடவே தேவாவும் அவர்களோடு தங்கி கொண்டான். வீட்டில் தன் தந்தைக்கு ஃபோனில் அழைத்து பேசியிருந்தான் தேவா. அப்பா, இரவு தான் அங்கே வர முடியும். இங்கே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சர்ச்சில் தங்க வச்சிருக்கு. அவங்களுக்கு தேவையான உணவை செய்ய நான் இங்கே தேவைப்படுறேன். ரொம்ப லேட்டாக வர வேணாம் தேவா. இங்கே மழை அதிகமாக இருக்குது இல்லையா? ராத்திரி நேரம் வர வேண்டாம். நேரத்தோடு முடிஞ்சாவா, இல்லாட்டி அங்கேயே தங்கிக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு 2 பேர் வீட்டில் தங்கி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன பார்த்துக்குவாங்க. தெரியும்ப்பா, உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் இதை தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அது போலவே பேசுகிறீங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக நடப்பதை பார்க்கும்போது மீராவிற்கு தேவாவை பார்க்க பிரமிப்பாக இருந்தது. வந்த நேரத்திலிருந்து ஒரு முறை கூட தேவா சோம்பி இருக்கவில்லை. சுறுசுறுப்பாக இங்கும் அங்குமாக சென்று வேலை செய்து கொண்டிருந்தான். இது எல்லாமே ஒருவித ரசனையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. கண்கள் எங்கே இருந்தாலும் அவனையே வட்டமிட ஆரம்பித்தது. அவளுக்கு தெரிந்ததுதான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆனாலும் அதையும் தாண்டி கண்கள் அவனிடத்தில் செல்லும்போது என்ன செய்வது என புரியாமல் திகைத்து நின்றாள். 2 முறை தேவா இவளை பார்த்து என்ன என்பது போல புருவத்தை தூக்கி காட்டி கேட்டு இருந்தான். ஒன்றுமில்லை என்பது போல இங்கும் அங்குமாக தலையை ஆட்டியவள் அவன் நகர்ந்து செல்லவும் தன்னைத்தானே தனது கையால் தலையில் அடைத்து கொண்டு நகர்ந்தாள். மீரா இன்னொரு முறை நீ தேவா சாரை பார்த்தா அடிதான் வாங்க போற. என்ன இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள்.
இது எல்லாமே சில நிமிடங்கள் தான். மறுபடியும் கூட பார்வை அவன் இடத்தில் தான் சென்று சங்கமித்தது. இத்தனை நாட்கள் இல்லாமல் புதுவிதமான ஆசையொன்று மீராவின் மனதில் துளிர்விட்டது. வேகமாக அங்கிருந்த சர்ச்சில் கோபுரத்தை பார்த்து தன்னுடைய வேண்டுதலை வைத்தாள். கடவுளே, இன்னமும் சில நாட்கள் மழை விடவே கூடாது. தேவா சார் இன்னும் 2 நாள் இங்கேயே இருந்து வேலை பார்க்கணும் என்று வேண்டிக் கொண்டாள். வேண்டுதல் முடிந்த பிறகுதான் தன்னுடைய பைத்தியக்காரத்தனம் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. என்ன மீரா இது? ஏன் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? உன்னோட நிலைமை உனக்கு தெரியும் தானே? அம்மா இன்னமும் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு அப்பா கிடையாது. சொத்து சுகம் பணம் எதுவும் கிடையாது. நீ ஒரு ஏழை. இது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி தேவா மேலே ஆசைப்படலாம்? அவனோட ஸ்டேட்டஸ் உனக்கு தெரியும் தானே? பல ஏக்கருக்கு சொந்தக்காரன், கிட்டத்தட்ட கோடீஸ்வரன். இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய மனசு பண்ணி உதவி செஞ்சா நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. உன்னோட நிலைமையை புரிஞ்சு கொண்டு மெல்ல உன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு இதிலிருந்து விலகிடு. அவளுடைய மனமே அவளை இடித்து கூறியது. உண்மை நிலை புரியவும் அவளுக்கு கண்களில் அவளையே அறியாமல் கண்ணீர் தேங்கி இருந்தது. அந்த நேரத்தில்தான் தேவா இவளுக்கு அருகே வந்திருந்தான். மீரா என்று எதையோ கேட்க வந்தவன் இவளுடைய முகத்தை பார்த்துவிட்டு அப்படியே நின்றான். ஏன் கண்ணு கலங்கி இருக்குது? என்ன ஆச்சுது? உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்று கேட்டபடியே தன்னுடைய கையை கொண்டு அவளது நெற்றியில் கை வைத்து பார்த்தான். மழை வேற வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒருவேளை காய்ச்சல் அடிக்குமேன்னு நினச்சி தான் தொட்டு பார்த்தேன். ஆனால் நெத்தியில் பெருசாக சூடாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை தலை வலிக்குதோ மீரா? அதனால தான் முகம் இப்படி இருக்குதா? உனக்கு என்ன வேணும்? காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? வேக வேகமாக அடுத்தடுத்து இவளிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த அக்கறையே அவளை என்னவோ செய்ய ஒன்று இல்லை என்பது போல இங்குமங்குமாக தலையாட்டியவள் தலையாட்டி கொண்டிருக்கும் போதே கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வேகமாக வலிய ஆரம்பித்தது. எதுவும் இல்லைனா ஏன் இப்படி கண்ணீர் வருது? என்ன ஆச்சுது மீரா? ஏன் இப்படியெல்லாம்? ஒருவேளை உன்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சா என்ன? தன்னுடைய மனதில் உள்ளதை கூறாமல் பதில் கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையில் வேகமாக ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். ஆமாம் தேவா சார், அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லையா? தனியாக வீட்டில் இருந்திருப்பேன். அதனால் கூட இப்படியெல்லாம் தோன்றி இருக்கலாம். மழை சுத்தமாக விடட்டும். பிறகு உன்னோட அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம். இந்த நேரம் போகிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. வேணும்னா இப்படி செய்யலாமா? என் கூட வர்றியா? அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அப்பாவை பார்த்துட்டு வரலாம். உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இப்போவா என்று கேட்டபடியே சுற்றிலும் பார்த்தாள். இப்போ தான் அழுதுகிட்டு இருக்கிற? இப்போ தானே போகணும். என்ன தேவா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேண்டாம். இங்கே நம்ம இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம். இங்கே இருக்கிறவங்கள நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். இங்கேருந்து நம்ம நகர்ந்து போனால் அது நல்லா இருக்காது. அப்பா பொறுப்பின் சிகரம் தான். உன்கிட்ட தான் பொறுப்பான வேலையெல்லாம் ஒப்படைக்கணும். நான் கவலையே இல்லாமல் இருக்கலாம். அப்படியா? நிஜமாக தான் சொல்கிறேன் மீரா. அங்கே தோட்டத்து வேலையில் கவனிக்கிறதுக்கு எல்லாம் சரியான ஆளே கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பொறுப்பான ஆள் கிடைச்சா உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஜாலியாக ஊர் சுற்றலாம். சரிதான், ரொம்ப நல்லா இருக்குது தேவா சார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? உடையவன் இல்லாட்டி ஒரு முழம் கட்டை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பயிருக்கு சொந்தக்காரன் கூடவே இருந்து வேலையை கவனிக்காட்டி வளர்கிற பயிர் கூட ஒரு முழம் குட்டையாக வளருமா. அதனால் இந்த மாதிரியெல்லாம் எப்போதும் யோசிக்காதீங்க. டீச்சர் இல்லையா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நான் அம்பேல் என்று சொன்னபடியே 2 கையையும் தலைக்கு மேலே தூக்கினான். அவன் சொன்ன துவனி இவளை சட்டென சிரிக்க வைத்திருந்தது. சிரித்தபடியே நகர்ந்து சென்றார். இது மாதிரியே எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் மீரா. பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது உங்களோட முகம் சிரிக்கும்போது என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் தேவா. செல்லும் அவனையே சற்று ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தாள் மீரா. 2 நாட்கள் முடிந்த பிறகு இயல்பு நிலை திரும்பியிருந்தது அந்த பகுதியில். ஒவ்வொருவராக தங்களுடைய வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். இவளுக்கும் கூட பள்ளியை அதன் சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்யும் வேலை இருந்தது. ஏற்கனவே சுத்தம் செய்ய ஆட்கள் வந்திருக்க அவர்களை மேற்பார்வை செய்யும் பணி இவளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதற்காக அங்கு சென்றிருந்தாள். இவளுக்கு முன்னமே தேவா கூட அங்குதான் வந்திருந்தான். ஒவ்வொருவருக்கும் என்ன வேலை செய்ய வேண்டும் என பிரித்து கொடுத்து கொண்டிருக்க சற்று ஆச்சரியமாகத்தான் வேடிக்கை பார்த்தாள். ஹலோ மீரா டீச்சர், இங்கே வாங்க, இந்த பக்கமா என்று குரல் கொடுத்தான். உதட்டில் தோன்றிய சிரிப்போடு அவனுக்கு அருகே சென்றாள் மீரா. என்ன தேவா சார், மீரான்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே என்று கேட்டபடியே அருகில் நெருங்க. மற்றவங்க முன்னாடி மரியாதையாக பேசினா நல்லது இல்லையா டீச்சர்? ம் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லையா? செஞ்சுருக்க மாட்டீங்க. அதனால் என்னென்ன செய்யணும்னு பார்த்து சொல்லிடலான்னு வந்தேன். ஃபாதர் ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்தாங்க. க்ளீன் பண்ணுற வேலைக்கு தான் ஆட்களை அனுப்பி வச்சேன். நானே என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போகலான்னு இங்கே வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உண்மையிலேயே இது நல்ல விஷயம். நிஜமாவே இங்கே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. யார்கிட்ட என்ன வேலை சொல்லணும் எதுவுமே தெரியாமல் நான் இங்கே வந்தேன். எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறேன்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன்.
நல்ல வேளை நீங்க இங்க இருக்கிறீங்க. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். எஸ் அதேதான் நானும் சொல்றேன். ஒரு ஓரமா உட்காந்து அவங்க வேலை செய்றாங்களான்னு பார்த்தா போதும். இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல. நீ தாராளமா வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமா வந்து பார்த்தா போதும். அவங்களே எல்லா வேலையையும் செஞ்சுட்டு வாங்க. மதியம் ஒரு முறையும், சாயங்காலம் ஒரு முறையும் நான் இவங்கள வந்து பார்க்கிறேன். வேற என்ன அவ்வளவுதான். இப்ப நான் புறப்படணும். ஓகே சார் போயிட்டு வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இங்கே கவனிச்சுக்கிறேன். ஏதாவது கேட்டாங்கன்னா, நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நானே நேரடியா இங்க வந்து பார்க்கிறேன். இந்த கிடைக்கிற இங்க கிடைக்கிற டவர் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. தேவா சார், ஒரு நேரம் லைன் போகுது, ஒரு நேரம் போறதே கிடையாது. டவருக்காக ஃபோன வச்சுக்கிட்டு ஏரியாவா சுத்துற பொழப்பா இருக்குது. கொஞ்ச நாள் ஆனா சரியாகிடும் மீரா. நானும் இது சம்மந்தமா நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அநேகமா அடுத்த 6 மாசத்துல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. மத்த பசங்க மாதிரியே இங்க இருக்கிற பசங்க கூட ஆன்லைன்லேயே நெறைய தகவல்கள எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமா, எனக்கும் அடிக்கடி அதுதான் தோணிக்கிட்டு இருக்குது. எல்லா இடமே முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஆனா, இதுபோல மலை பிரதேசம் எப்பவுமே முன்னேற்றம் காணறதே இல்ல. என்ன செய்றது மீரா? இங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி. கொஞ்சம் ஜனங்க அதிகமா வசிக்கிறதா இடமா இருந்தா கூட, இந்த பக்கமா அரசியல்வாதிங்க அவ்வப்போது வருவாங்க. ஆட்கள் கம்மி எனும்போது, அப்படியெல்லாம் யாரும் வர்றது இல்ல. எலக்ஷன் டைம் வந்தா அதுவே பெரிய விஷயமா இருக்குது. அடுத்ததா இது ஒண்ணும் பிக்னிக் ஸ்பாட் இல்லையே! ஒருவேள அப்படி ஏதாவது ஒரு இடம் இருந்திருந்தா, மத்த ஆளுங்க எல்லாம் இங்க வருவாங்க. இப்ப அதுக்கும் வழி இல்ல. நான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி இல்ல. விடுங்க தேவா சார், ஒரு நாளைக்கு எல்லாமே மாறும். இதுவும் சிட்டிக்கு ஈக்குவலா இந்த கிராமம் கூட நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். உன்னோட வாக்கு பலிக்கட்டும் மீரா, சொல்லிவிட்டு சென்றான் தேவா. அதன் பிறகு நாட்கள் வேகமாக நகர ஆரம்பித்தது. பழைய மாதிரி ஸ்கூல் துவங்கி இருந்தது. மீராவிற்கு பள்ளியிலேயே வேலை நேரம் சரியாக இருந்தது. தேவாவிற்கு கூட அவனுடைய எஸ்டேட்டில் நிறைய வேலைகள் இருந்தது. அதனால் அடிக்கடி முன்னது போல பார்க்க முடிவது இல்லை. மீரா தனக்குத்தானே மனதிற்குள் கூறிக்கொண்டாள், முடிஞ்ச வரையில தேவாவை பார்க்காம இருக்கிறது நல்லது. தன்னுடைய ஆழ்மனதில் அவள் மீது கொண்ட நேசம் அவ்வப்போது அவளை பாடாய்ப்படுத்தியது. நிறைவேறாது என்று தெரிந்த பிறகு திரும்ப திரும்ப அதையே நினைப்பது தவறு மீரா. இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்தால் நீ சீக்கிரமா இங்கிருந்து புறப்பட வேண்டியதா இருக்கும். நிச்சயமாக ஒருவேளை தேவாவிடம் நேசிப்பதை கூறினால் கூட தேவா சம்மதிக்கப் போவதில்லை. உனக்கு தெரியும் அவனின் உயரமும் நீ இருக்கும் நிலையும். ஏணி வைத்தால் கூட அவனுடைய உயரத்திற்கு உன்னால் எப்போதும் செல்ல இயலாது. அதனால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அவனிடமிருந்து நிறையவே நகர்ந்து இரு. இப்படியாக திரும்ப திரும்ப தனக்குள் சொல்லிக்கொண்டாள் மீரா. வரவில்லை என்றால் பரவாயில்லை என்ற நிலைக்கு சென்றிருந்தாள். இனிமே தேவா இங்க வராம இருந்தா அதுதான் நமக்கு நல்லது. எந்த சூழ்நிலையிலயும் நம்மளோட மனசுல இருக்கிறத அவருக்கு சொல்லக்கூடாது. இப்படியாக முடிவு செய்தவள் சற்று இயல்புக்கு திரும்பியிருந்தாள். ஆனால் அதே நேரத்தில் தேவா வேறு ஒரு மனநிலையில் இருந்தான். முதல் முறையாக தன் தந்தையிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவருடைய அறைக்கு சென்றிருந்தான். "வா தேவா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரூமுக்குள்ள வந்திருக்கிற. உட்காரு. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் இல்லாட்டி இந்த ரூம் வரைக்கும் வரமாட்டியே?" "அப்பா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்." "சொல்லுடா, என்ன விஷயம்? என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்?" வந்து, "அப்பா." "சொல்லுப்பா, என்ன இது சின்ன பையன் மாதிரி இப்படி தயங்கிக்கிட்டு இருக்கிற? இது உன்னோட இயல்பான குணமே கிடையாது. எதா இருந்தாலும் சரி, முகத்துக்கு நேரா வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி பேசுற நீ, இன்னைக்கு இந்த அளவுக்கு தயங்கி நின்னா, என்ன விஷயம்னு நான் கொஞ்சம் ஆர்வமா இருக்குது." "நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எதையும் கேட்டது இல்ல. அதுதான் எனக்கு நல்லா தெரியும் தேவா. பொதுவா என்றைக்குமே என்கிட்ட எதுவும் சொன்னதும் இல்ல. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. என்னால முடிஞ்சத செஞ்சு தரேன்." "அப்பா, என் மனசுக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்குதுப்பா. இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா மனசு முழுக்க அந்த பொண்ணு தான் இருக்கிறா." "டேய் தேவா, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. யார் அந்த பொண்ணு? நம்ம சென்னையில இருக்கும்போது உன்கிட்ட ஒரு பொண்ணு அடிக்கடி வந்து பேசுவாளே அந்த பொண்ணா?" "அப்பா, அந்த பொண்ணு இல்லப்பா." "அப்புறம் யாரு? நம்ம உறவுக்காரங்க யாராவதா? இல்ல இந்த கிராமத்த சேர்ந்தவங்களா? யாரா இருந்தாலும் சரி பரவாயில்ல சொல்லு." "இல்லப்பா, அது வந்து அந்த பொண்ணு வேலை செய்றாங்க." "நம்ம எஸ்டேட்லயா? நம்ம எஸ்டேட்ல வேலை செய்ற பொண்ணையா நீ விரும்புற? யாருடா அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணு? சீக்கிரமா சொல்லு." "அப்பா, ஏன்பா இவ்வளவு அவசரப்படுறீங்க? எஸ்டேட்ல வேலை செய்ற பொண்ணு இல்ல. நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கிற பொண்ணு." "ஓகே, ஓகே. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ யார சொல்றேன்னு. எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா?" "நீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இதுவரைக்கும் அந்த பொண்ண பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்லையே."
இப்போ தான் முதல்ல உங்ககிட்ட சொல்ல போறேன். சரிப்பா சொல்லுங்க. யார் அந்த பொண்ணு? டேய் தேவா! நீ என் பையன்டா. என்னதான் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலும், எப்படினாலும் என் காதுக்கு வந்துடும். இந்த ஊருக்கு புதுசா பாடம் நடத்த வந்த அந்த டீச்சர் பொண்ணு தானே! பேர் கூட என்னவோ சொன்னாங்களே! மீராப்பா! மீரா. எஸ், எஸ். அந்த பொண்ணு தான் மீரா. எப்படிப்பா? எப்படி இப்படியெல்லாம்? டேய்! சின்னதிலேருந்தே நான் உன்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா. எனக்கு தெரியாதா? மாஞ்சி மாஞ்சி ஊர் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு தேவா. நானும் அந்த பொண்ண பத்தி நம்ம எஸ்டேட்ல வேலை செய்றவங்க கிட்ட கேட்டுருக்கிறேன். எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரியா தான் சொன்னாங்க. நெறைய பேருக்கு டியூஷன் சொல்லி தராளாம். நானே உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன் தேவா. அந்த பொண்ண ஒரு தடவ நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு. நான் கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு. அவ கூட சரின்னு சொல்லியிருக்கிறாப்பா. பார்றா விஷயம் இந்த அளவுக்கு போயிடுச்சா? நான் தான் லேட் ஆயினேன். அப்பா ப்ளீஸ் இத பார்றா, என் பையன் வெட்கம் கூட படுறான். எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான். எனக்கு பிறகு எல்லாத்தையுமே பார்த்துக்க போறது நீ மட்டும் தான். நீ இந்த கிராமத்து மேல எந்த அளவுக்கு பற்றுதல் வச்சிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நெனச்சிருந்தா சென்னையிலேயே போய் தங்கி ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கலாம்ல. வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா கூட நீ போயிருக்கலாம். ஆனா நீ எதையுமே செய்யல. இங்கேயே தான் என் கூட இருக்கிற. அப்பா எனக்குன்னு இருக்கிற உறவு நீங்க மட்டும் தான். உங்கள நான் இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன்னு எதிர்பார்க்கிறீங்க? எப்பவுமே போக மாட்டேன்ப்பா. சரிடா, அது போகட்டும். அந்த பொண்ணுகிட்ட நீ இது சம்மந்தமா ஏதாவது பேசியிருக்கிறையா? என்னப்பா? உன்ன எனக்கு பிடிச்சிருக்குது. கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது மாதிரி ஏதாவது அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கிறியான்னு கேட்டேன். அப்பா இதுவரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட இது சம்மந்தமா எதுவுமே கேட்டதில்ல. மொதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ, அத பார்த்து தான் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். ஒருவேளை நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிருப்ப? அந்த பொண்ணோட நல்ல மனசு எனக்கு தெரியும்ப்பா. நிச்சயமா அந்த பொண்ண பத்தி உங்ககிட்ட நல்ல விதமா புரிய வைக்க முயற்சி பண்ணியிருப்பேன். அப்புறமா எனக்கு உங்க மேல நெறைய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா நீங்க பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா, அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட்டா சொல்ல எதுவுமே கிடையாது. நல்லா பேசுற தேவா! உங்க பையனாச்சே இது கூட பேசாட்டி எப்படிப்பா? சரிடா, அது எல்லாம் போகட்டும். நீ அந்த பொண்ண இந்த வாரம் கட்டாயமா இங்க அழைச்சிட்டு வரணும். நிச்சயமா, நிச்சயமா கூட்டிட்டு வரேன்ப்பா. தந்தையிடம் பேசிய பிறகு மனபாரம் நிறைய இறங்கியதாக தோன்றியது தேவாவிற்கு. இத்தனை நாள் தயக்கம் எல்லாம் இப்போது இல்லை. மனம் முழுக்க மகிழ்ச்சி நிரம்பு வழிந்தது. இந்த நிமிடம் வேகமாக மீராவின் அருகே சென்று தன்னோடு இறுக அணைத்து கொள்ள வேண்டுமென்று தோன்றியது. அப்படி ஒரு வேளை எதுவுமே சொல்லாமல் அவள் எதிரில் நின்று இது போல செய்தால் அவளுடைய முகம் எப்படி மாறும் என கற்பனையாக யோசித்து பார்த்தான். இவனுக்கு இருக்கும் அதே மகிழ்ச்சி அவள் முகத்தில் பிரதிபலிக்க தன்னை இன்னமும் இறுக்கி அணைத்து கொள்வாளா? இல்லை என்ன இது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என கடிந்து கொள்வாளா என யோசிக்க ஆரம்பித்தான். நிச்சயமாக தன்மேல் கோபம் மட்டும்தான் படுவாள். அவன்தான் இவளை ரசிக்கிறானே தவிர அவள் இதுவரையிலும் இவனை ரசனையோட ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. தன்னுடைய எண்ணம் போகும் போக்கை நினைத்தவன் லேசான தலையை தட்டிவிட்டு நகர்ந்தான். அன்றைக்கு அவனது தோட்டத்தை சுற்றி பார்க்க எல்லாமே புதியதாக தோன்றியது. இதமாக வீசும் தென்றல் காற்றில் இருந்து ஒன்றை ஒன்றை துரத்தி கொண்டு ஓடும் அணில் வரையிலுமே புதியதாக காட்சியளித்தது. பறவைகள் இரண்டும் ஒன்றோடொன்று அருகில் அமர்ந்து உணவு ஊட்டுவதை பார்த்தவனுக்கு மனம் முழுக்க மீராவைத்தான் நினைக்க தோன்றியது. மனம் முழுக்க மீராவை யோசித்துக் கொண்டிருக்க அவளை உடனே பார்க்க வேண்டும் போல தோன்றியது. பார்த்ததும் கூட கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக தாண்டி இருந்தது. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வேலைகளுக்குமே நேரம் சரியாக இருக்க இவனால் அங்கு செல்ல முடியவில்லை. ஆனால் எப்போது இருந்து பார்க்காமல் இருக்கிறானோ அன்றிலிருந்து ஏனோ அவள் இவனுடைய அருகில் இருப்பது போல அடிக்கடி தோன்ற ஆரம்பித்தது. சமயத்தில் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். தேவா இந்த நிலைமை இப்படியே போனால் உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்குதுன்னு ஊரே சொல்லப்போகுது. ஒருத்தரோட ஞாபகம் வர வேண்டியது தான். ஆனால் இந்த அளவுக்கு வரக்கூடாது. 24 மணி நேரமும் கூட இருக்கிறது போல தோண ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? உனக்கு பைத்தியம் முத்திடுச்சுன்னு அர்த்தம். இந்த பைத்தியம் தெளியணும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லைன்னா வேற மாதிரி தான் பிரச்சனை ஆயிட போகுது. ஒரு மனசாட்சி அவனை கிண்டல் செய்ய இன்னொரு மனசாட்சியோ போடா எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற. மனசு முழுக்க அந்த பொண்ணு இருக்கிறப்போ அவளை நினைக்காம வேற யாரை நினைக்க சொல்ற என்று திரும்ப பதில் கூறியது. இதெல்லாம் மனதிற்குள் ஒரு ஒரு வாரமாக ஓடிக்கொண்டிருக்க மகிழ்ச்சியோடு மீராவை பார்க்க புறப்பட்டான்.